எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க இல்லை இந்த எக்ஸாமுக்கு ஏற்கனவே படித்தவங்க, அதாவது புதுசாக படிக்கிறவங்க, ஏற்கனவே இந்த எக்ஸாமில் படித்து தோல்வி அடைஞ்சவங்க, ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஒரு சீரியஸாகவே இந்த வீடியோ அப்படின்றத பண்ணுறோம். நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம், எங்கே ஆரம்பிக்கணும், ஸோ இது ரெண்டு தான் எல்லாருக்குமே தெரியாதது. மோஸ்ட்லி ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க யாரை கேட்டாலும் கவர்மெண்ட் வேலைக்கு போறியா ப்ரைவேட் வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு தான் விருப்பப்படுவாங்க. ஸோ விருப்பம் அப்படின்றது வேற, நடப்பு அப்படின்றது வேற. ஸோ அதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்க, ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த முயற்சி எதை நோக்கி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. கண்ணை மூடிட்டு கையில் கிடைச்சதெல்லாம் நம்ம படிக்கலாம், இந்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியாது. ஸோ என்னென்னா எதை படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு படிக்கணும். இப்போ வரக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாமுக்கு காம்ப்ரஹென்சிவாக முழுமையாக நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச், ஒரு ஆன்லைன் கிளாஸு, ஆஃப்லைன் கிளாஸு, இதை ஹோலிஸ்டிக்காக முழுசாக பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இந்த வீடியோங்க. ஸோ இதே மாதிரி 2.5 years முன்னாடி இந்த குரூப் 2 போன டைம் வந்தப்போ இதே மாதிரி இந்த யூடியூப் சேனலே அப்போ தான் ஆரம்பிச்சது. ஸோ ஆரம்பத்தில் ஆன்சர் டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரியான டாபிக் எடுத்து இனிஷியலாக போட்டோம். அப்புறம் மெயின்ஸ் பேட்ச் அப்படின்றத ஒன்று நடத்தணும். ஸோ அதில் மோஸ்ட்லி 99% ஆஃப்லைன் மட்டும்தான் படித்தோம். ஸோ எங்ககிட்ட அப்போ அந்த வசதிகள் எதுவும் கிடையாது. அதனால் ஒன்லி ஆஃப்லைன். அரௌண்ட் ஒரு 120+ மெம்பர்ஸ் படித்து, ஸோ இப்போ 34 மெம்பர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ பின்னாடி நம்ம வீடியோ போடுவோம், அவங்க எப்படி படித்தாங்க, என்ன படித்தாங்க அப்படின்றத ஒரு விழாவாகவே எடுத்து போடலாம் அப்படின்னு இருக்கோங்க. ஸோ ஹார்ட் எஃபோர்ட் தான் எல்லாருமே போட்டாங்க. இந்த ஒரு 10 மாதம் கடுமையான முயற்சிகள், சரிங்களா. ஸோ தனி ஆள் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு அமைப்பாகவே இருந்தாங்க. ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு இதுக்கு பின்னாடி இயங்கி இவ்வளோ பேர் பாஸ் பண்ண வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னும் கூட கொஞ்சம் பேர் நிறையா வந்திருக்கணும், கொஞ்சம் கம்மியான பேர் தான், ஒரு 50+ வந்திருக்கணும். ஸோ என்னென்னா எங்ககிட்ட படித்தவங்க இவ்வளோ தான். ஆக்சுவலாக படித்தவங்க, டெஸ்ட் எழுதினவங்க, எங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி படித்து முழுசாக இந்த கோர்ஸை எங்ககிட்ட படித்தவங்க. இதுக்கு முன்னாடி போன வருஷம் படித்தவங்க கொஞ்சம் பேர் எங்ககிட்ட மெட்டீரியல் மாதிரி வாங்கி படித்தாங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் கணக்கில் சேர்க்கலைங்க. அதே மாதிரி இந்த ஃபோன் பண்ணி விசாரித்தது, அது மாதிரி இந்த போஸ்ட் எடுக்கிறப்ப எந்த போஸ்ட் எடுக்கிறதுன்ட்டு சில என்கொயரிஸ் வந்தது, லைக் நிறைய என்கொயரிஸ் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேருக்காவது நான் பர்சனலாக எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, நான் பேசியிருப்பேன் அவங்ககிட்ட. ஸோ அந்த கணக்கில் நான் எதுவுமே சேர்க்கல. எங்ககிட்ட படித்தவங்க இவ்வளோ தான். ஸோ இதில் பாஸ் பண்ணவங்க அப்படின்ற மாதிரியான கணக்கு மட்டும்தான். ஓகே. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நம்ம என்ன ஆரம்பிப்போம் அப்படின்னா, இந்த வேலைக்கு நான் போகணும் அப்படின்ட்டு ஒரு ட்ரீமோடு தான் ஆரம்பிப்போம். அதை நோக்கி போவதற்கான பயிற்சி அப்படின்றது தேவையா? நான் வீட்டிலேருந்தே படித்து பாஸ் பண்ண முடியுமான்னு கட்டாயமாக படித்து பாஸ் பண்ண முடியும். அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் என்னென்னா, நீங்கள் அந்த சுய கட்டுப்பாடோட ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மராக இருக்கணும். நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிப்பேன், இதை தான் படிப்பேன், இந்த விஷயத்த நான் எடுத்துப்பேன் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் இந்த யூடியூப் வீடியோ பார்த்து என்னால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பாஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம். பாஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு 5% பேர் அப்படின்றவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாமே இங்கே பொதுப்படையாக பேசுகிறது தான், சரிங்களா. ஸோ எதை நோக்கி நம்ம போகிறோம், ஸோ இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு என்னால் பாஸ் பண்ண முடியுமானா கொஞ்சம் சிரமம்தான். கூடுதல் முயற்சி அப்படின்றது கட்டாயமாக தேவை. ஸோ கூடுதல் முயற்சி அப்படின்னா நம்ம எதை வச்சு நம்ம பேஸாக வச்சு படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ஸ்கூல் புக்கை நம்ம பேஸாக வச்சு ஆரம்பிக்கிறோம். இப்போ நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமு, இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமு, இப்போ குரூப் 1 அப்படின்றது நடந்திருக்கும், குரூப் 2 நடந்திருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப ஸ்கூல் புக் பெருசாக நமக்கு உதவியாக இருக்காது. ஒரு 40%, 50% மேக்ஸிமம் கவர் பண்ணோம். அதுவும் 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் அது கவர் பண்ணோம், 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் அது கவர் பண்ணோம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த பயிற்சியில் எங்கே படிக்கணும், எதை படிக்கணும், எதை விடணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருப்போம். என்னென்னா, ஸ்கூல் புக்கை நம்ம ஒரு 50% படிச்சுட்டு 40% நம்ம ஸ்டாண்டர்டான புக்கை படிக்கணும். குரூப் 4 இருந்தால் 90% ஸ்கூல் புக்கே போதும். நீங்கள் ஸ்கூல் புக் மட்டுமே படித்து வேலை வாங்கிடலாம், வேறு எதுவுமே சோர்ஸஸ் எதுவுமே தேவையில்லை. ஆனால் நீங்கள் குரூப் 2 வரீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்கை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். வெங்கடேசன் புக் படிக்காமல் உங்களால் ஹிஸ்ட்ரியை கடந்து வரவே முடியாது. வெங்கடேசன் தமிழ் கல்ச்சர் படிக்காமல் உங்களால் கடந்து வரவே முடியாது. லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி படிக்காமல் எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ இது மாதிரியான ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் ஓப்பன் காம்படிஷன்,
ஸோ இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் பாஸ் பண்ண போகிறாங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மித்தெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்னா அந்த ஒரு கடினமான உழைப்பு, ஒரு சுய கட்டுப்பாடோடு இருக்கணும். நான் இன்றைக்கி 8 மணி நேரம் படிப்பேன். 8 மணி நேரம் படிக்கிறது என்ன படிக்கிறேன் அப்படின்றது இருக்குது இல்லைங்களா? இப்போ ஒரு டெஸ்ட்டு வருது அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஒரு கிளாஸ் ரூம் உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அது மாதிரி ஒரு 4-5 கிளாஸ் எடுத்துகிட்டு, ஸோ இந்த 5 கிளாஸில் எடுத்ததை ஒரு டெஸ்ட்டாக உங்களுக்கு வைப்போம். ஸோ அதை வச்சதை நீங்கள் எப்படி மார்க் எடுக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஸோ டெஸ்ட் எழுதி முடித்தோடனே நம்ம கீ போட்டு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் பார்க்குறப்ப ஒரு ஹோலிஸ்டிக்காக, ஒரு முழுமையாக என்னென்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற எல்லா விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ புதுசாக நான் இப்போ தான் படிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, எதை படிக்கிறது அப்படின்றது தெரியாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க, இந்த புக்கு வாங்கி படி, இந்த இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து படி அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கான்சியஸாக, சரிங்களா, ரொம்ப அதாவது நீங்கள் போடக்கூடிய முயற்சி ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கணும். ஸோ எப்படி நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதில் எவ்வளோ பேர் முன்னாடி படித்தாங்க, எவ்வளோ பேர் வேலை வாங்கியிருக்காங்க, இந்த ரேஷியோவை பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க எங்ககிட்ட 100 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்ககிட்ட 1500 பேர் படிச்சிருப்பாங்க. பாசிங் பர்சன்டேஜ் அப்படின்றத எடுத்து பாருங்கள். தமிழ் வழியில் படித்ததில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விவரத்தை நீங்கள் போனோடனே கேட்டிங்க அப்படின்னா யாருக்குமே பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் நீங்கள் இந்த பிஎஸ்டிஎம் கோட்டா இல்லாமல் தமிழ் வழியில் படிச்சுட்டு இந்த குரூப் 2 போஸ்ட் வாங்குறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த விவரம்லாம் கேளுங்க. நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட் அப்படின்னா ஓகே, அந்த இன்ஸ்டியூட்டில் இங்கிலீஷ் மீடியத்துக்கான மெட்டீரியல் தராங்கன்ட்டு. தமிழ் மீடியத்துக்கான மெட்டீரியல் யாருமே பெருசாக தந்தே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்து அந்த இன்ஸ்டியூட்டில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து சேரணும் அப்படின்றதுக்காகலாம் சொல்லுங்க. எப்படி இதை அப்ரோச் பண்ணணும். நான் ஒரு 15 இயர்ஸாக இருக்கேன். நான் நிறையா குரூப் 1 எக்ஸாமில் 7 மெயின் செய்திருக்கேன், 2 இன்டர்வியூ போயிருக்கேன். குரூப் 2 எக்ஸாமில் 4 டைம் வந்து 100 ரேங்க்குள்ளே எடுத்திருக்கேன். சரிங்களா, இந்த ஃபீல்டுலேயே தான் நான் இருக்கேன். 2009 2024 வரைக்கும் 15 வருஷமாக இதை சுற்றியே தான் நான் வந்துட்டுருக்கிறேன். அப்படின்றதுனால எனக்கு ஓரளவு விவரம் தெரியும். ஸோ உங்களுடைய ஆரம்ப பயிற்சியிலேருந்து கடைசியில் வேலை வாங்குற வரைக்கும் இந்த ஒரு முழுமையாக இந்த சைக்கிள் ஃபுல்லுமே உங்களோட அப்படின்றது நாங்கள் இருப்போம். சரிங்களா, எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுற அப்படின்ற அளவில் இருந்து இந்த சப்ஜெக்டில் இந்த செக்ஷனில் வீக்காக இருக்கிறீங்க அப்படின்றத எடுத்து சொல்கிற வரைக்கும் எங்களுடைய கைடன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம தேவையில்லாமல் எதையும் பெருசாக பேசிகிட்டு இருக்க மாட்டோம். ஆர்கானிக்காக தான் எல்லா விஷயத்தையுமே கொண்டு போவோம். ஒரு டாபிக் இருந்தது அப்படின்னா கூட ரொம்ப வந்து விளம்பரத்தனமாக எதுவுமே பண்ணதே கிடையாது. ஸோ அப்படி பண்ணணும் அப்படி அவசியமும் கிடையாது. சரி, இந்த ஸ்லைட்லேயே பார்ப்பீங்க நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணவங்களுடைய அந்த ஆர்டர் காப்பிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் இப்போ போஸ்ட் பண்ணுறோங்க. சரிங்களா, ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே இங்கே படித்தவங்க மட்டும்தான், வேறு எங்கேயும் வெளியிலேருந்து படித்தவங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே படித்தவங்க. ஸோ ஒரு சிலர் 4-5 இன்ஸ்டியூட்டில் மெட்டீரியல் படித்து சேர்ந்து ஸோ எல்லா இடத்துலையுமே கிளைம் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் இங்கே படித்தவங்க மட்டும்தான் நாங்கள் போடுறோங்க. இங்கே படிக்காத யாரையுமே நம்ம போடவே இல்லை. ஓகே, ஸோ நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப எல்லாருக்குமே எப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு நல்ல ஆரம்பமே ஒரு பாதி நல்ல வேலையை முடிச்சதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம். இப்போ இந்தியன் பாலிட்டி, நம்ம பாலிட்டி அப்படின்றது இப்போ புதுசாக கேட்குறவங்களுக்கு, புதுசாக இந்த டிஎன்பிசிக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பாலிட்டி சப்ஜெக்ட் அப்படின்றதெல்லாம். ஸோ பாலிட்டியில் ஏன்னா நம்ம படித்த பீரியடில் பாலிட்டி வந்து ரொம்ப மேலோட்டமாக இருந்தது. நம்ம 10வது வரைக்கும் தான் இந்தியன் பாலிட்டி அப்படின்றத படிச்சிருப்போம். அதை பற்றியான அறிமுகம் எல்லாமே 11th 12th தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருப்போம், இல்லைனா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எடுத்திருப்போம். பாலிட்டி ஜியாகிரஃபிலாம் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டோட நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி நம்ம படிக்கிறப்ப நீங்கள் 11th 12th புக்கை நம்ம எடுத்து திருப்பி படிப்போம். ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதை என்ன பண்ணுவோம், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை நோட்ஸாக நம்ம எடுப்போம். சரிங்களா, இல்லை கிளாஸில் ஒரு டாபிக் எடுத்ததுக்கப்புறம் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸோ கிளாஸில் எடுத்த நோட்ஸை நீங்கள் ஸ்கூல் புக்கில் படித்ததோட மேட்ச் பண்ணி பார்த்து, ஸ்கூல் புக்கில் ஏதாவது நம்ம சொல்கிறது கிளாஸ் நோட்ஸில் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்ஸை உங்களுடைய நோட்ஸில் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து கட்டாயமாக எல்லாருமே பண்ணணும். ஸோ எந்த புக்கு படித்தா எல்லாருமே பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹேண்ட் ரிட்டனான நோட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை படித்தா எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம். நான் நோட்ஸே எடுக்க மாட்டேன்,
நான் ரொம்ப லேசி, நான் வந்து சோம்பேறியாக தான் இருப்பேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் கண்டிப்பாக உங்களுக்கான எக்ஸாம் கிடையாது. எவ்வளோ பெரிய அறிவாளியாக வேணால் நீங்கள் இருந்துக்கோங்க. நீங்கள் ஐஐடி கரக்பூர்லேயோ கான்பூர்லேயோ இல்லை ஐஎம் அகமதாபாத்லேயோ கூட படிச்சுட்டு வாங்க. ஸோ இந்த எக்ஸாமுடைய பேட்டர்னே இது மாதிரி தான். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு நிறைய திறமைகள் இருக்குது, ஸோ அதனால் எனக்கு வசதிப்படுற அளவுக்கு நான் இந்த எக்ஸாமை படித்து பாஸ் பண்ணுறேன்னா, இன்ஃபேக்ட் பாஸ் பண்ணுவாங்க, அவங்க நினைக்கிற போஸ்ட் அப்படின்றது கிடைக்காது. ஸோ இதற்கான பெரிய அறிவு வேணுமானா அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒரு பேசிக்கான ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு இருந்தால் போதும், நம்ம சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணிட்டாவே கண்டிப்பாக வெற்றி அப்படின்றது உங்களுக்கு பக்கத்தில் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், ஸோ கிளாஸ் எடுத்ததை நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, அந்த நோட்ஸை அந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ அதனோட கம்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். ரெண்டாவது ஸ்டெப்பு, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும். இப்போ லக்ஷ்மிகாந்த் அப்படின்ட்டு ஒரு புக் இருக்குது, இந்தியன் பாலிட்டிக். அதில் இருக்கிற பாயிண்ட்ஸையும் நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் உங்களுடைய நோட்ஸையும் கம்பேர் பண்ணி என்ரிச் பண்ணுறீங்க, சரி ஊட்டுறீங்க. உங்களோட நோட்ஸை எந்த அளவுக்கு என்ரிச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி நீங்கள் கஷ்டப்படாமல் இருப்பீங்க. ஸோ நோட்ஸ் ஒரு டைம் நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி ஆர்டிகல் 14 to 31 வரைக்கும் இருக்கிறத எல்லாமே நீட்டாக 12 to 31 வரைக்கும் இருக்கிறது, 32 வரைக்கும் இருக்கிறத ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிடுறீங்க. 12 to 35 எக்ஸாக்டாக சொல்கிறதா இருந்தால். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போய் எக்ஸாமில் எழுதினாவே போதும். 99% அதுலேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. இல்லை என்னோட நோட்ஸில் இன்னும் கூட சில ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஒரு டாபிக் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் ஒன்று வைப்போம். அந்த டெஸ்ட்டில் வெளியில் இருக்கக்கூடிய பாயிண்ட், நாங்கள் கிளாஸில் எடுக்காத பாயிண்ட்ஸையும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுப்போம். ஸோ அப்படி சேர்த்து கொடுக்குறப்ப என்ன ஆகிடும், இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே படித்தது எதுவுமே இல்லை அப்படின்றக்கப்ப எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு இதை நான் நோட்ஸில் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒரு மூலமான நோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் ஆட் பண்ணிவிடுவீங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராசஸை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பண்ண மாதிரி பாலிட்டி ஃபுல்லாக மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணணும். இதுதான் இந்த எக்ஸாமோடைய முக்கியமான எசன்ஸே. நோட்ஸ் எடுக்கணும், படிக்கணும், படித்ததை டெஸ்ட் எழுதி பார்க்கணும், டெஸ்ட்டில் புதுசாக இருக்க விஷயத்தை நீங்கள் திருப்பி நோட்ஸில் ஆட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் புதுசாக கொஸ்டின் பேப்பரை அட்டன் பண்ணி பார்க்க உங்களுடைய நோட்ஸில் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா போதும், இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இது வந்து ப்ரிலிமினரிக்கு. ஸோ மெயின்ஸ்க்கு இதே மாதிரி தான். இப்போ வந்து 2A வந்து ரொம்ப எளிமை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. முன்னாடி வந்து மெயின்ஸ் இருந்தது, தமிழில் எழுதினவங்களுக்கு நிறைய பேருக்கு வரல, இங்கிலீஷில் எழுதினவங்களுக்கும் சில பேருக்கு வரல. நல்லா எழுதினேன், நான் 170 வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் 130 தான் வந்துச்சு, 105 தான் வந்துச்சு, நான் 160 எதிர்பார்த்தேன். ஸோ ஒரு சிலர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, சார் நான் ஸ்டேட் டாப்பராகவே வருவேன், அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணால் அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ அப்புறம் மெசேஜ் பண்ணுறாங்க, சார் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாமில் இந்த அன்சர்டனிட்டி அப்படின்றது இருக்கும், நிச்சயம் இல்லாத தன்மை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மெயின்ஸில் 2Aல சொல்கிறேங்க. ஸோ 2ல் ரொம்ப கம்மியான போஸ்ட்டு தான் வரும், ஒரு 120லேருந்து 140 போஸ்ட்டு தான் வரும். உங்களுக்கு 2Aல தான் 3000-4000 போஸ்ட் அப்படின்றதெல்லாம் வரும், சரிங்களா. ஸோ இன்னும் கூட நிறைய போர்ட்ஸ் எல்லாம் புதுசாக ஆட் பண்ணுறாங்க, TNEBலாம் வருது. அதனால் இந்த போஸ்ட் இப்போ சொல்லியிருக்கிறத விடவே ஒரு மடங்கு அதிகமாகலாம், வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம படித்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் மெயின்ஸில் இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து யார் மேலேயும் ப்ளேம் போட முடியாது. இனிமேல் நான் நல்லா பண்ணேன் அப்படின்னா 200க்கு 160 கொஸ்டின் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா 160 தான் இருக்கும், கீழே ஒரு 3 நாள் மாறும், அவ்வளோதான். உங்களுக்கு 164 போகும், இல்லை 158 போகும். இப்போ இருக்கிற மாதிரி நான் 170 வரும் அப்படின்னு சொல்லி 110 115 வர வாய்ப்பே கிடையாது. வேற யாரையும் நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது. இந்த எக்ஸாமோடைய காலத்தையே ரொம்ப சுருக்கிடுவாங்க. ஸோ இது வைக்கிறதுனால இன்டர்வியூ கிடையாது. இப்போ குரூப் 2ல நோ இன்டர்வியூ. அதனால என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட் குயிக்காக இப்போ குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிசல்ட் போடுறாங்க, 2A முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் போடுறாங்க. ஸோ முன்னாடி வந்து 2ல் எழுதினவன் எனக்கு வேண்டாம் நான் 2Aல போய் சேர்ந்துக்கிறேன்னா அதே மார்க் வச்சு போக முடியும். ஆனால் இப்போ தனித்தனி மார்க்காக இருக்கும். அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எழுதணும், டிஸ்கிரிப்டிவாக எழுதணும். இதில் நீங்கள் வந்து அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வேறு வேறு இருக்கிறதுனால அவங்க திருப்பி இங்கே உள்ளே வரதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். நீங்கள் நிறைய படிப்பீங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் இருக்கிறவங்க அகலம் அதிகமாக இருக்கும், அவங்கள்ட்ட ஆழம் அதிகமாக இருக்கும். அது ரெண்டுமே வேறு இல்லைங்களா, நேச்சர். ஸோ என்ன ஆகிடும், இந்த இன்ஃபில்டர் ஆகிறது 2லேருந்து 2A வரவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் உள்ளே வருவீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல விஷயம், சரிங்களா. அது மாதிரி போன டைம் ஆன மாதிரி 2 வருஷம் 2.5 வருஷம் அப்படிலாம் ஆகாது. ஸோ நாட்கள் கம்மியாக தான் ஆகும். அது ரொம்ப முக்கியமானது. நாட்கள் கம்மியாயிடுச்சு அப்படின்னா போட்டியாளர்கள் அதிகமாவாங்க. 2 வருஷமாக ஒரு எக்ஸாம் வச்சு இழுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் டயர்டாகி
பெரிய மாரத்தான் மாதிரி இல்லைங்களா, 100 மீட்டர் வர்ற மாதிரி இல்லை. ஸோ அவ்வளோ தூரம் யாரும் ஓடி வர மாட்டாங்க. ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணணும், அவங்க அப்பா காசு தரணும், அவங்க ஒய்ஃப் வந்து ஒத்துக்கணும், இல்லை ஹஸ்பண்ட் ஒத்துக்கணும் ஒய்ஃப் படிக்கிறதுக்கு. இது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கும். ஸோ இப்போ இந்த காலத்தை சுருக்கிறதுனால காம்படிஷன் கூடிடும். ஸோ காம்படிஷன் கூடுறதுனால என்ன ஆகிடும், நான் பெஸ்ட்டாக கொடுக்கறது அப்படின்றதுக்கு போய் இருக்கிறதே நான் தான் பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ நான் இப்போ இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன் அப்படின்னா அதில் நான் ரொம்ப டாப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சர்வீஸ் அப்படின்றது கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த கிளாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள் ஸ்கூலில் அட்டன் பண்ண மாதிரியோ இல்லை கல்லூரியில் அட்டன் பண்ண மாதிரியோ இருக்கவே கூடாது. ஒரு கிளாஸ் அப்படின்றது அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு புரிய வைக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். ஸோ இப்போ கேட்கக்கூடிய கேள்விகள் நேரடியான கேள்விகளாக எதுவுமே யாருமே கேட்குறதே கிடையாது. எல்லாமே மறைமுகமான கேள்விகள், ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டினாக கேட்குறாங்க. முன்னாடி ஒரே ஒரு ஃபேக்ட் இருக்கும், அந்த ஃபேக்ட் தெரிஞ்சால் போதும். இந்தியா 1947 சுதந்திரம் வாங்கியது எந்த மாதத்தில் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ 4 கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்தியா எப்பொழுது குடியரசு ஆனதுன்னா இந்த டேட்டில், இந்தியா எப்பொழுது சுதந்திரம் வாங்கியது அப்படின்னு ஒரு டேட் கொடுக்குறாங்க, இந்தியா சுதந்திர கொடியை இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட நாள் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ இருக்கிற கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய கேள்விகளுடைய தரம் கூடிருச்சு, நம்மளுடைய தரம் அப்படியே இருக்குது, நான் இன்னும் ஸ்கூல் புக் தான் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்ருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அவங்க என்ன எடுக்கிறாங்க, எந்த டாபிக், அதை பற்றியான ஒரு தெளிவு விளக்கம் அப்படின்றது இருக்கணும். நான் டிக்டேட் பண்ணுறேன் நீ எழுதிக்கோ அப்படின்றதெல்லாம் கிளாஸ் கிடையாதுங்க. நான் ஒப்பிக்கிறேன், இல்லை நான் ஒரு இது மாதிரி ஒரு கையில் வந்து ஒரு ஃபோன் வச்சுட்டு அதை பார்த்து நான் படிக்கிறேன் நீங்கள் எழுதிக்கோங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு கிளாஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்துலேயே உங்களுக்கு புரியணும். கிளாஸ்லேயே ஒரு 50% வந்து கிராஸ் பண்ணிக்கணும் உங்களுடைய விஷயத்தை. அன்றைக்கி ஈவினிங் உட்காந்து படிக்கிறப்போ உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் நம்ம படித்தாச்சு அப்படின்ற ஒரு தெளிவு அப்படின்றது உங்களுக்கு வரணும். அதுதான் இந்த கிளாஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளாஸில் நம்ம சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீசன்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா கேட்டிருக்காங்க அப்படின்றது. இப்போ 2.5 மணி நேரம் கிளாஸ் அப்படின்னா 2.5 மணி நேரம் கிளாஸ் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு மீதி ½ அன் ஹவர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படின்றது பண்ணுவோம். அதில் ரீசெண்ட் டைமில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஸ்டின் சொல்லி உங்களுக்கு ஆன்சர் அப்படின்றத கேட்போம். ஸோ இது மாதிரி ஹோலிஸ்டிக்காக பண்ணுவோம். ஸோ இது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு 5 சப்ஜெக்ட் எடுத்து முடிச்சுட்டு அந்த வாரத்துடைய கடைசி நாளில் இது 5 சப்ஜெக்டில் நம்ம கிளாஸில் கேட்ட கொஸ்டின் இல்லாமல் புது கொஸ்டினாக டெஸ்ட் வைப்போம். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ப்ராப்பராக எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியும். இல்லை நான் ஏதாவது ஒரு நாள் ஆப்சென்ட் ஆகிட்டேன் அப்படின்னா உட்காந்து நீங்கள் கூடுதலாக படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெயினை நம்ம ஆரம்பத்துலேருந்தே பிடிச்சிட்டு கூட வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இடம் எது அப்படின்றது அதில் சேர்த்துரும். சரிங்களா? இல்லை நான் நடுவில் அப்பப்போ இறங்கி மாறிக்கேன் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய ஊர் சென்னையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து எந்த ஊருக்கு போகிற ட்ரெயின் வருதோ அதில் தான் நீங்கள் ஏறி போகணும். ஸோ சென்னைக்கான ட்ரெயின் வரும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ உங்களுடைய இலக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாபில் ஏதாவது ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவோ உங்களை கொண்டு போய் சேர்த்துரும் அந்த ட்ரெயின். ஸோ அந்த ப்ராசஸ் ஃபுல்லுமே நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இந்த பயிற்சியில் உங்களுக்கு முழுமையாக எல்லா விதமான இன்புட்டும் கொடுக்கப்படும். ஸோ எனி டவுட் எப்போனாலும் உங்களால் வந்து ஈஸியாக எங்களுடைய இன்ட்ராக்ட் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது பிள்ளை இருந்ததுன்னா கூட நீங்கள் அப்பயே சொன்னீங்கன்னா அப்பயே விளக்கம் போட்டுருவோம். சரிங்களா? ஸோ எந்த விதத்துலேயும் எதுவுமே மிஸ் ஆகாது. மெட்டீரியலும் ஓரளவு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை விடவே ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த மெட்டீரியல். சரிங்களா? ஹார்ட் காப்பியாகவே உங்களுக்கு மெட்டீரியல் அப்படின்றதையும் தந்துடுவோம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக காலேஜ் முடிச்சுட்டு படிக்க வரீங்க அப்படின்னா வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன், ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் இருக்குது. டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கொஸ்டின் அட்டென்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வெரி யூஸ்ஃபுல். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த டிஎன்பிஎஸ்சி டைப் ஆஃப் எக்ஸாம்ஸில் இது இன்னும் கூட பெருசாக வரல. ஸோ நாங்கள் முன்னாடி கிளாஸில் பண்ணுறப்ப ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த சப்ஜெக்டையே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே எடுத்த கிளாஸ் 2 மணி நேரம் எடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு ½ மணி நேரத்துலேயே அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்போம், கொஸ்டின் அண்ட் ஆன்சராக வச்சு. அதாவது நம்ம அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணக்கூடிய மனநிலையிலே ஏபிசி என்ன, எதனால் ஏ இல்லை எதனால் பி இல்லை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது வந்து வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதனுடைய லிங்க்கும் நான் தரேன். சரிங்களா? நீங்கள் பாருங்கள். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே அவங்க வந்து படிச்சிருக்காங்க,
இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கதை கேட்டிருக்காங்க, நோட்ஸ் எடுத்திருக்கிறாங்க, ஆனாலும் எக்ஸாமில் பாஸ் பண்ணல. அது மாதிரி தான் நிறைய பேர் இருப்போம். இல்லை எனக்கு டைமே இல்லை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு அப்படின்னா, ஓகே இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டேவோ இல்லை அடுத்த நாளோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் பார்க்குறப்ப இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். புது விஷயங்கள் கண்டிப்பாக நிறையா நம்ம கேதர் பண்ணுற மாதிரியான வீடியோவாக அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரூப் 2 எக்ஸாம் இது ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பேட்சாகவே கூட பண்ணிடலாம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் இருக்குது. சேலமில் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வெளியில் நிறையா இருக்குங்க. டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட சொல்லிட்டோம் அப்படின்னா வெளியிலேருந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இந்த பேட்ச்சில் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வரவங்களுக்கு இன்ஸ்டியூட்டை நீங்கள் எந்நேரமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டைம் எப்பயுமே பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு 7-8 பசங்க படிச்சுட்டே இருப்பாங்க. அது நைட் 10 மணி ஆனாலும் சரி 12 மணி ஆனாலும் சரி. ஸோ ஆளுங்க இருப்பாங்க, பார்த்துப்பாங்க. ஸோ அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், அணையா விளக்கு மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் டைம்லலாம் ஃபுல்லாகவே படிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நம்ம இந்த ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது தரோம். எப்போனாலும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டியூட் எல்லாத்துலேயும் அவங்கக்கிட்ட ஒரு வழி கம்யூனிகேஷன் தான் இருக்கும். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குற மாதிரி தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு வந்து 2 வழியிலையுமே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நாங்களும் சொல்லுவோம், நீங்கள் சொல்கிறதையும் நாங்கள் கேட்போம். சரிங்களா? கொஸ்டின் பேப்பரும் அது மாதிரி சென்ட்ரலைஸ்டாக இருக்காது. இப்போ ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கான மார்க் வந்து 200க்கு ஒரு 120 தான் வாங்குறீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டில் டிமோட்டிவேட் ஆவீங்க கண்டிப்பாக. ஸோ அடுத்த டெஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக கேட்போம். அதுக்கு அடுத்த டெஸ்ட் இன்னும் கஷ்டமாக கேட்போம். மாணவர்களுடைய மனநிலையை எதிரொலிக்கிற மாதிரியான தேர்வுகள் தான் இங்கே இருக்கும். இல்லை நான் 50 கொஸ்டின் பேப்பரையும் நான் இப்போயே ரெடி பண்ணி வச்சிட்டேன், அதை நான் போஸ்ட் பண்ணுவேன் ஒன்றுன்னா அப்படிலாம் இருக்காதுங்க. சரிங்களா? ஸோ ஓரளவு நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டில் பெஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக நம்ம எடுத்துருவோம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட நம்ம சிலது போடுறோம், அது நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த கோர்ஸில் நம்ம ஏன் சேரணும் அப்படின்னா, நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கான முழுமையான பயிற்சி அப்படின்றத கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். உங்களை ஒரு நிமிஷம் கூட சும்மா விட மாட்டோம். சரிங்களா? உங்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த பதவி வாங்கிறதுக்கான முழு முயற்சிகளை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். சரிங்களா? நன்றிங்க.